Hi everyone, happy to see you all in one more video. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம வாட்டர் ரிலேட்டடான சில vocabularies வேர்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், டோன்ட் ஸ்பில் த வாட்டர். அதாவது பொதுவாக தண்ணியை கொட்டுறதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பில் அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் ஸ்பில் த வாட்டர், தண்ணியை கொட்டாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், க்ளீன் த ஸ்பில்லேஜ். கொட்டுறதை வந்து ஸ்பில் அப்படின்னு சொல்லுவோம். கொட்டின இடத்த, இப்போ அந்த ஒரு இடத்துல வந்து தண்ணி சிந்தி இருக்குது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பில்லேஜ். க்ளீன் த ஸ்பில்லேஜ் அப்படின்னா அந்த தண்ணி கொட்டின இடத்த க்ளீன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டேர்ன் ஆஃப் த ட்ரிப்பிங் டேப். டேப்பில் வந்து தண்ணி வந்து சொட்டு சொட்டாக விழுது. ஸோ அதை என்ன சொல்லுவோம்னா ட்ரிப்பிங் சொல்லுவோம். சொட்டு சொட்டாக விழுறத வந்து ட்ரிப், த வாட்டர் இஸ் ட்ரிப்பிங். சரியா? ஸோ டேர்ன் ஆஃப் த ட்ரிப்பிங் டேப். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தண்ணி வந்து அப்படி நூலாக விழுது. சரியா? இல்லை அப்படி வடியுது. ஸோ அதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரிக்லிங். த வாட்டர் இஸ் ட்ரிக்லிங் அவுட். ஸோ நெக்ஸ்ட் வந்து தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது. சரியா? பயங்கர ஃபோர்ஸாக இருக்குது. அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கஷிங் அவுட். த வாட்டர் இஸ் கஷிங் அவுட் ஃப்ரம் த பைப். ஸோ அடுத்து பாருங்கள், சோக்கிங். சோக்குங்கிறது பொதுவாக ஒரு துணியையோ இல்லை நம்மளையோ நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸையோ தண்ணியில் வந்து நனைக்கிறது. ஸோ அதுதான் வந்து சோக்கிங். அது ட்ரெஸ்ஸை நினைக்கிறது மட்டும் இல்லை, நம்மளே போய் தண்ணியில் நனைஞ்சாலும் அது கூட என்னது தான், இல்லை தண்ணியில் போய் நம்ம முங்குனாலும் ஸோ அது கூட என்னது தான், சோக்கிங் தான். த க்ளோத்ஸ் ஆர் சோக்டு ஃபார் வாஷிங். ஐ சோக்ட் மை ஃபீட் இன்சைட் த வாட்டர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ரின்ஸ். ஸோ ரின்ஸுங்கிறதுக்கும் நிறைய அர்த்தம் இருக்குது. துணி அலசுறது ரின்ஸ் தான். நம்ம குளிக்கும் போது ஹேரை நல்லா சோப் போட்டு அப்படியே கழுவுறது. ஸோ ஹேர் ரின்சிங் சொல்லுவாங்க. அதை காகுல் பண்ணி கொப்பளிக்கிறது. சரியா? அதை மவுத் ரின்சிங் யோர் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது கொப்பளிக்கிறது, நல்லா சால்ட் வாட்டர் வச்சு கொப்பளிக்கிறத கூட ரின்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்ப்ரிங்கிள் அப்படின்னா தண்ணியை தெளிக்கிறது. ஸோ இது என்ன பண்ணுது, தண்ணியை தெளிக்குது. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ப்ரிங்க்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்ப்ளாஷ் அப்படின்னா ஒரு கார் நம்மளை கடந்து போகுது. அது கடந்து போகும்போது தண்ணி அப்படியே நம்ம மூஞ்சில் இல்லை நம்ம மேலே வந்து என்னது அப்படியே தெறிச்சிட்டு போகுது. தண்ணி வந்து அப்படி நம்ம மேலே வந்து தெறிக்குது. அதாவது லார்ஜ் அமௌண்ட்டில். கொஞ்சமாக வந்து விழுந்தால் அது வந்து ஸ்ப்ரிங்கிள், அதிகமாக வந்து விழுந்தால் அது பேர் ஸ்ப்ளாஷ். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்ப்ரே வந்து நமக்கு தெரியும், ஸ்மால் அமௌண்ட்டாக, அதாவது கரெக்டாக ஒரு டைரக்ஷனில் விழுறது தான் ஸ்ப்ரே. ஸ்குவர்ட் அப்படின்னா ஹோஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரம் தண்ணி பிடிப்போம். ஸோ அப்படி பிடிக்கும்போது இல்லை எதுக்காக செடிகளுக்கு நம்ம தண்ணி ஊற்றும் போது அதோடைய ஓப்பனிங்கில் சிலர் விரலை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணியை வந்து அடிப்பாங்க. ஸோ அப்படி அடிக்கும்போது தண்ணி ஸ்ப்ளிட் ஆகி ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும். ஸோ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்குவர்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ தான் அந்த vocabularies. இந்த மாதிரி இங்கிலீஷ் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.